ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, அரசிக்கு நிச்சயதார்த்தம் ஆகுறத பார்த்தீங்கன்னா, சுகன்யா மூலியமா பார்த்தீங்கன்னா, குமார் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அந்த அந்த வீட்லேருந்து நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்ன அரசிய கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குமார் அரசிய கடத்தின்னு பார்த்தீங்கன்னா, குமாரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப சுடர் பார்த்தீங்கன்னா, "என்னங்க இது? எதுக்குங்க நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போய் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே குமார் பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு சுடரே, இந்த இந்த விஷயத்த போயிட்டு நீ வீட்ல யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இப்ப இருக்கிறதா இந்த நிமிஷம் தான் நீ இந்த வீட்ல இருக்கிற கடைசி நிமிஷமா இருக்கும். நீயும் பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்ல உங்க அக்கா மாரி நீயும் வாழ வெட்டியா இருக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூடர குமார் மிரட்டி வச்சுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் வீட்லேருந்து ஃபோன் வருது. நாங்க இந்த மாரி கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா, கோமதி கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பி வராங்களாம். "நீ அரிசி ரெடி ஆயிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு போய் பாரு அப்படின்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க நான் போயிட்டு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரிசியோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அரிசி அங்க இல்லவே இல்ல. அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா, கோமதி வந்து ராஜி, மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "என்ன அத்தை வேலை பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கு கூப்பிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன் அரிசிய காணோம். அரிசி எங்கடி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அரிசி ரூம்ல தான் இருப்பா. இல்ல நீங்க தான் அரிசி கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்க அரிசி அத்தை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன் தெரியலையேடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வீட்ல பார்த்தீங்கன்னா, கதிர், செந்தில், சரவணன் எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, அவங்களும் தேடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பழனி பார்த்தீங்கன்னா, இந்த ராஜியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அரிசிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ குமார் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் தெரியாத மாரி அமைதியாவே இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, பழனி, "டேய் குமார், இந்த விஷயத்துல நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்க உன்ன சும்மாவே விடமாட்டாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன சித்தப்பா நீங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா கிளம்பிடுறாங்க. சுடர் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாது பார்த்தீங்கன்னா, கோமதியோட வீட்டுக்கு வந்துட்டு, அரிசிய பார்த்தீங்கன்னா, குமார் தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மைய சொல்லிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.